23ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். நல்ல பிதாவே, இந்த அற்புதமான காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 3வது நாள் உபவாச வேளையிலே தேவனே, உம்முடைய சத்தியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். பலவீனனை பலவானாய் நிறுத்துகிற உங்கள் வார்த்தையினாலே இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே நீர் ஒவ்வொருவரையும் எடுத்து நிறுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். தேபோரலாகிய நான் எழும்பும் அளவும் என்று உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு அனுப்பினீரே. நாங்கள் ஒவ்வொருவரும் எழும்புவதை நீர் விரும்புகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரத்தினாலே ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை பிட்டு கொடுக்கிற வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் அதை ஆண்டவரை உட்கொண்டு பலனடைய ஆவிக்குரிய எழுப்புதலிலே ஆண்டவரே வெளிப்பட ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அடிமையை ஒப்புக் கொடுக்கிறேன், நாள் ஆகும் என்று சொல்ல என்னிடத்தில் ஒன்றில்லை என்பதை தேவன் அறிந்திருக்கிறீர். என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நான் சிறுக என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பெருகுவீராக. கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரம் முழுவதும் உங்கள் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினது போல இன்னும் உம்முடைய பலத்தினால் எங்களை இடைகட்டுவீராக. தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களே. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்னிலே என் இருதயம் மகிழும். நீங்களும் நானும் ஞானம் உள்ளவர்களாய் பேசினால் நடந்தால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன், உன்னை பார்த்து நான் மகிழ்வேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால், உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை. அல்லேலூயா. முதல் நாள் நீங்களும் நானும் கவனித்தோம், தேபோரலாகிய நான் எழும்பும் அளவும். அல்லேலூயா. இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும் அளவும். முதலாவது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினாலே நான் எழும்புகிறது. இன்னொன்று தேவனுடைய சித்தத்தை செய்கிறதற்கு இன்னொரு விசை எழும்புகிற காரியம். அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகையினால தான் நம்மை தேவ சமூகத்தில் உட்கார வைத்து அநேக காரியங்களை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இப்படி எழும்புகிறதற்கு நீங்களும் நானும் பிரயாசப்படும் போது பிசாசானவன் நம்மை வஞ்சிக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் நம்மை மன்னிக்கிற தேவன், அவர் மன்னிக்கிறேன் என்று சொன்னாலும் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அவிசுவாசத்தினாலே பிசாசானவன் நம்மை வஞ்சிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதையும் நீங்களும் நானும் எப்படி தகர்த்தெறிய வேண்டும் என்கிறதை நேற்று தினத்தில் கவனித்தோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் தூக்கி எடுக்கிறார். அவருடைய அன்பும் அவருடைய இரக்கமும் எவ்வளவு பெரிதா இருந்தது. பின்னானவைகளை மறந்து நீங்களும் நானும் முன்னானவைகளை நாடி அவருடைய ஆசீர்வாதத்தை, அவர் வைத்திருக்கிற லக்கை நோக்கி ஓடுகிறதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய காரியம், இந்த நாள் கவனிக்க வேண்டிய காரியம். அன்று சொல்கிறார், எப்பா, என்னிலே என் இருதயம் மகிழும். எப்ப அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்க இருதயம் எப்ப ஞானம் உள்ளதை பேசுகிறதோ, உங்கள் இருதயம் எப்பொழுது ஞானத்துக்குள்ள கடந்து வருகிறதோ அப்பொழுது என் இருதயம் என்னிலே மகிழும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வார்த்தையின்படி ஆண்டவரை மகிழ்விக்கிறதற்காக. அவருடைய ஞானத்தை நீங்களும் நானும் எடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் அதிலே மகிழ்ந்து களி கூறுகிறதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் இந்த அழைத்த அழைப்பை தெபோராளாகிய நான் எழும்பாத வரையிலையும் அவர் மகிழ முடியாது. அல்லேலூயா. தெபோரால் எழும்பாத வரையிலையும், இஸ்ரவேலிலே தாயாக எழும்பாத வரையிலையும் கர்த்தருடைய மகிழ்ச்சியை பார்க்க முடியாது, கர்த்தருடைய முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அம்மா எப்போ எழும்புனாங்களோ அப்போ அவருக்கு ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். இத்தனை லட்சம் ஜனங்களின் மத்தியில் என் மக எழுந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இத்தனை லட்சம் ஜனங்கள்ல நான் எதிர்பார்க்கிறேன், என் பிள்ளைங்க எல்லாரும் எழும்புவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஆனால் எழும்பலை. யார் மாத்திரம் எழும்புறாங்கன்னா தெபோரால் மாத்திரம். இந்த காலை வேளையில் நம்மையும் அப்படிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருவரும் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் எழும்புனாதான் தேசத்தை சந்திக்க முடியும். தேவன் விரும்புகிற காரியத்தை ஒவ்வொரு திசையில் ஒவ்வொரு வழியில் நீங்களும் நானும் செய்ய முடியும். அது செய்கிறதற்கு நம் ஒவ்வொருவரும் பாத்திரவான்கள். இதை நன்றாக அறிந்து கொள்ளணும். எனக்கு எந்த தகுதியும் இல்லை, எனக்கு வயசாகிருச்சு, நான் சின்ன வயசு, எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு பாரங்கள் நிறையா இருக்குது, இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம், சாக்கு போக்கு நிறையா சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உன்னை பார்க்கும்போது என் இருதயம் மகிழணும், நான் உன்னை பார்க்கும்போது என் ஞானம் உனக்குள்ள வெளிப்படுகிறதை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் 24வது வசனத்தை சொல்லுகிறார், நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். அல்லேலூயா. நீதிமானுடைய தகப்பன், நம்முடைய தகப்பன் நம்மை பார்க்கும்போது மிகவும் களி கூற வேண்டும். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால், அல்லேலூயா, ஆண்டவர் ரத்தம் சிந்தி நம்மை பெற்றெடுத்த அந்த பிறப்பிற்கு அவர் மகிழ்வார். நான் என் பிள்ளைய ரத்தம் சிந்தி நான் வாங்கினதற்கு, நான் பெற்றெடுத்ததற்கு என்னுடைய மகிழ்ச்சி அளவில்லாது என்று சொல்லி தேவன் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லேலூயா, அவர் ஞானம், அந்த ஞானம் நமக்குள்ள பூரணமாய் வெளிப்படணும். அவர் ஞானம், அந்த ஞானம் நமக்குள்ள இருந்து பூரணமாய் வெளிப்படணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் நானும் யோபுவை கவனித்து பார்க்க வேண்டியது அவசியம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றிலேயும் யோபு பாவம் செய்யவில்லை, பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இதுதான் ஞானம், இதுதான் ஞானம். அல்லேலூயா. ஆண்டவர் எங்க நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு பெரிய உபத்திரவத்திலையும் என் பிள்ளை யோபு என்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்தி என்னை மகிமைப்படுத்துகிறானே அப்படின் போது யாருக்கு முன்னால மகிழ்வார்னா பிசாசுக்கு முன்னால் நின்று மகிழ்வார். அல்லேலூயா. தேவனுடைய மகிழ்ச்சியை நீங்களும் நானும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள இருந்து தேவ ஞானம் வெளிப்படுகிறதற்கு மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்ம நடந்தா மாத்திரம் தான் இந்த ஞானத்தை வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம இடறுவோம். இடரும் பொழுது நம்முடைய இருதயம் வாதிக்கும். வாதிக்கும் போது கர்த்தரிடத்தில் நம்ம கிட்டி சேர்கிறது தடைபடும். கர்த்தரிடத்தில் கிட்டி சேர்கிறது தடைபடும் போது எழும்ப வேண்டிய நான் எழும்ப முடியாம கஷ்டப்படுவேன். இதுதான் பிசாசுனுடைய செயல்பாடு. புரிஞ்சுக்கோங்க. இங்க தேவ ஞானம் எனக்குள்ளிருந்து வெளிப்படுகிறதற்கு பதிலா, அல்லேலூயா, என் சுய புத்தியில சார்ந்து நான் செயல்படுவேன்னு சொன்னா ஒன்னு கர்த்தரை மகிழ்விக்க முடியாது, பிசாசு மகிழ்வான். பிசாசு மகிழ்கிறதுனால இன்னொன்று நடக்கும், நான் என்னைய உருவ குத்த ஆரம்பிப்பேன். ஏன் அப்படின்னா என்னால் தேவனை மகிமைப்படுத்த முடியலையே அப்படிங்கிற துக்கம் இருக்கும். துக்கம் இருக்கிறதுனால என்னால் தெபோரால போல எழும்பவே முடியாது. இதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. இந்த நிலைமை நீங்களும் நானும் அறிந்தா நம்முடைய வாயை காத்து கொள்றதற்கு பிரயாசப்படுவோம். இல்லை, ஞானம் விளங்க என் வாயை நான் திறக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். ஏன் அப்படின்னா என்னுடைய ஒவ்வொரு பேச்சிலையும் ஒவ்வொரு அசைவிலையும் கர்த்தர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் அவருடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறவராக இருக்கார். யோபுவினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போனான். இழந்து போனா அவன் சொன்ன வார்த்தை, இவை எல்லாவற்றிலேயும் யோபு பாவம், அவன் வாயினால பாவம் செய்யவே இல்லை, கர்த்தரை தூசிக்கவே இல்லை, இப்படி நடந்துருச்சு அப்படின்னு பதறவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப ஞானம் விளங்க திறந்த யோபுவை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். இப்படி ஒரு பிள்ளையை நான் பெற்றிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி மிகுந்த சந்தோஷப்படுகிறார். அதே 2:10 சொல்லுவாரு, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்று நாம்
இந்த வெளிப்பாடு, இந்த ஞானம் யாருக்கு இருக்கும்? புரிந்து கொள்ளுங்க. நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை பண கஷ்டமோ அல்லது பலவிதமான கஷ்டங்கள் நம்ம சந்திக்கிறோம். இந்த கஷ்டம் வரும்போது நமக்கு ஒன்று தெரியும், ஏன் என் வாழ்க்கையில் கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் இந்த பாடு அப்படின்னு தான் நம்ம கேள்வி தான் கேட்போமே ஒழிய, இந்த யோபுவை போல தைரியமாக நம்மளால் சொல்ல முடியுமா? பைத்தியக்காரி மாதிரி பேசுறியே, ஆண்டவரிடத்துல நன்மையை பெற்ற நாம் இவ்வளவு காலம் சுகமா இருந்தோமே, ஏன் இப்ப அவர் அடிச்சா வாங்கக்கூடாதா? இதுதான் ஞானம். இந்த ஞானத்துல தான் கர்த்தர் மகிழ்ந்து களி கூறுகிறார். அப்ப நீங்களும் நானும் தேவனை எங்கெல்லாம் மகிமைப்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் தேவன் மகிழ்வார். ஆனா தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு பதிலா துக்கப்படுத்துறோமா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஏன்னா இனி வருகிற காலங்களில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், அல்லேலூயா, எந்த பாதையில கடந்து போனாலும் என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஞானம் உள்ளதா இருக்கணும். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஞானம் உள்ளதா இருக்கணும். அல்லேலூயா. வாசிங்க. இந்த ஞானத்திற்கு காரணம் என்ன? இந்த யோபுவுடைய ஞானத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா 1:8 சொல்வாரு, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும், நல்லா கவனிச்சுக்கோங்க, உத்தமனும், பிளேம்லெஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாகிய அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. தேவன் யோபுவை பார்த்து, யோபுவினுடைய வார்த்தையை பார்த்து, யோபுவினுடைய நடக்கையை பார்த்து மகிழ்கிறதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவன் உத்தமன், சன்மார்க்கன். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அப்ப நீங்களும் நானும் கொஞ்சம் கவனிக்கணும், எங்கெல்லாம் பொல்லாப்புக்கு விலகுகிறோம், எங்கெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிறோம். அப்ப யோபுவை குறித்து ஏன் தேவன் மகிழ்ச்சி அடைகிறார், அவருடைய இருதயம் ஏன் மகிழ்கிறது, ஏன் என்னை குறித்து மகிழல அப்படின்னு சொன்னா, இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா உத்தமனும். ஒருத்தரும் யோபுவை குறை சொல்ல முடியாது, யோபுவின் இடத்துல குறை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அந்த அளவுக்கு யோபு தன்னை தேவனுக்கு முன்பாக அப்படியே கசக்கி புளிஞ்சிருக்கணும். அதனாலதான் தேவனால அவ்வளோ போல்டா தைரியமா யோபுவை குறித்து சாட்சி கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் இந்த காலை வேளையில கவனிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரை நான் மகிழ்விக்கணும் அப்படின்னு சொன்னா என் வாழ்க்கையை டோட்டலா நான் மாற்றணும். என்னுடைய நம்ம சொல்லுவோம், வீட்டில் இருக்கிற செட்டப் எல்லாம் என்ன பண்ணணும், மாற்றணும் அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையினுடைய சுபாவங்களை எல்லாம் மாற்றணும். அப்படி மாற்றினாதான் என் ஆண்டவர் என்னுடைய ஞானம், அவருடைய ஞானம் எனக்குள்ளிருந்து வெளிப்படுகிறத அவரால் பார்க்க முடியும். நான் ஒரு ஓட்டத்தில், நான் ஒரு வட்டத்துக்குள்ள நான் ஓடிக்கொண்டிருப்பேன் அப்படின்னு சொன்னா, என் விருப்பப்படி நான் ஓடிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னா என்னால தேவனை மகிமைப்படுத்த முடியாது. அல்லேலூயா. என்னால அவர் சந்தோஷமா வைக்க முடியுமானா முடியாது. ஏன்னா நான் எப்போதும் துக்கப்படுத்திட்டே இருப்பேன். என்னுடைய செயல்களினாலே, என்னுடைய பேச்சுகளினாலே, என்னுடைய ஒவ்வொரு நடையினாலே நான் அவரை துக்கப்படுத்தி கொண்டே இருப்பேன். ஆனா கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா அவங்க அப்படியே தங்களை ஒடுக்குவாங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லை, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லை, இதுல கர்த்தர் மகிமைப்படுவாரா, இதுல கர்த்தர் சந்தோஷப்படுவாரா, இந்த வார்த்தையில கர்த்தர் சந்தோஷப்படுவாரா, நான் இப்படி பேசினா கர்த்தர் சந்தோஷப்படுவாரா, நான் இப்படி நடந்தா கர்த்தர் சந்தோஷப்படுவாரா அப்படின்னு யோசித்து யோசித்து யோபுவை போல யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறாங்களோ அவங்களால கர்த்தர் மகிழ்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 15:2 சொல்லுவாரு, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் 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 குற்றம் இல்லாதவர்களாய் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை ஆண்டவரை குறித்து எப்போதும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் அதுல மகிழ்ச்சி அடைகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவரை குறித்து நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பண்றாருன்னா மகிழ்ச்சி அடைகிறார். நான் யாரை குறித்து பேசுறேன்? எங்க அப்பாவை குறித்து பேசுறேன். எங்க அப்பா என்ன பேசுறேன்? அவருடைய அனந்த ஞானத்தெல்லாம் குறித்து நான் பேசுறேன். அல்லேலூயா. அப்படி அவரையே பேசும்பொழுது, அவருடைய ஞானத்தையே பேசும்போது, அவருடைய சகல காரியங்களையும் நாங்கள் பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இவன் எனக்கு பிரியமானவன்பா. ஏன் சங்கீதக்காரனாகி தாவீதை பார்த்து சொல்றாரு, அவன் எனக்கு யாரு? பிரியமானவன். ஏன் பிரியமானவன்? எப்போதும் சதா ஓயாம அவரை புகழ்ந்துகிட்டே இருக்கிறது, கர்த்தரை பாடிக்கிட்டே இருக்கிறது, எக்காலத்திலையும் அவரை ஸ்தோத்தரிப்பேன், எப்போதும்
அவரை புகழ்ந்துகிட்டே இருக்குது. அவர் புகழ்ந்துகிட்டே இருக்குது. அவருக்கு பயங்கர ஆச்சரியம், என்னுடைய ஞானம் இவனுக்குள்ள எந்த அளவுக்கு செயல்படுது. அல்லேலூயா. இவர்களை எனக்கென்று இவர்கள் வாயை மூடி இருப்பார்கள். அப்படிதான் நம்மை பார்த்து சொல்லணும் ஆண்டவர். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், நன்றாய் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். இப்படி லைனை நம்ம என்ன பண்ணிட்டே போயிடலாம், அடிக்கிட்டே போயிடலாம். ஆனால் கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்றாரு, இவன் என் துதியை சொல்லி வந்துட்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் என்னை என்ன பண்ணிட்டே இருப்பான், பாடிக்கிட்டே இருப்பான், என்னை பாடிக்கிட்டே இருப்பான். என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது, என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவனால தேவனுக்கு முன்பா தன்னை சரண்டர் பண்ணாம இருக்கவே முடியாது, தாழ்த்தாம இருக்கவே முடியாது. அப்ப பாருங்க, தேவனுக்கு எந்த அளவுக்கு என் பிள்ளையின் மேல அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் பாருங்க, அவருடைய பிள்ளையின் மேல. தாவீதை நான் உண்டாக்குனதுக்கு எனக்கு எவ்வளோ மேன்மை. அப்போ யோசிப்பாரு, இன்னைக்கு நம்ம எல்லாரும் இருக்கிறோம், நம்மை குறித்து ஆண்டு சொல்லணும். என் பிள்ளை, ஒவ்வொரு பிள்ளையும் பார்த்து சொல்லணும், என் பெண் பிள்ளை, என் ஆண் பிள்ளை எனக்கு எவ்வளோ மேன்மை தெரியுமா, என் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகள். அல்லேலூயா. தேபோரால் எப்படி தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய இருதயத்தை மகிழ பண்ணினாலோ, இஸ்ரவேலை காக்கிறதற்கு எப்படி தாயாக எழும்பினாலோ, அதே போல நீங்களும் நானும் எழும்புகிறதற்கு கர்த்தர் நமக்காக காத்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள்ல இருந்து உங்க வாயிலையும் என் வாயிலையும் எப்படிப்பட்டது காரியங்கள் வெளிப்படணும்னா, தேவனுடைய ஞானம் வெளிப்படணும். இந்த தேவனுடைய ஞானத்தை தவிர என் வாய் எப்படி இருக்குன்னா மூடியதான் இருக்கணும். யாரு கூடயாவது நான் பேசுறேன் அப்படின்னா ஞானம் விளங்க என் வாயை திறக்கணும், இல்லைன்னா ஆண்டவரை ஆராதிக்கணும். இது ரெண்டு தான் செய்யணும். நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள்லாம் உண்டாகும். உடனே கேட்பாரு, என்னம்மா திடீர்னு வாயை மூடி இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை வீட்டில் மாற்றம் உண்டாகும், ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும், நீங்கள் தேடி போக வேண்டாம். ஏன் அப்படின்னா உங்களுடைய நடக்கை இருக்கு பாருங்களேன், இந்த நடக்கைக்குரிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் கவனிக்கிற காரியம், ஆண்டவருடைய ஞானம் எனக்குள்ள இருந்து போகணும். என்னை பார்க்கிறவங்க இயேசு கிறிஸ்துனுடைய ஞானம், இயேசுவாகிய ஞானத்தை எனக்குள்ள இருந்து பார்த்தா என் வாழ்க்கையில பயங்கரமான மாற்றம் இருக்கும். கர்த்தர் என்னை நித்தமும் பார்த்து மகிழ்ந்துட்டே இருப்பார். இந்த வசனத்தை நான் படிக்கும்போது எனக்கு திரும்ப திரும்ப பைத்தியம் மாதிரி படிச்சுக்கிட்டே இருந்தேன். மறுபடியும் வாசிக்கலாமே. நீதிமொழிகள் 23 அந்த வசனத்தை கொஞ்சம் எல்லாரும் அப்படியே நிதானமாக வாசிங்கல. உங்களுக்குள்ளே எப்படி அது உள்ளே போகுதுன்னு பாருங்கள். போகலை அப்படின்னா ஓடிடுங்க இங்கேருந்து. உங்கள் மனசுக்குள்ளே வாசிங்க. நான் வாசிக்கிறேன். என் மகனே, என் மகளே, உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். அல்லேலூயா. அன்று சொல்றாரு, என் இருதயம் மகிழும்பா. உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தா என்னிலே என் இருதயம், அவரே சிரிச்சுக்கிட்டு இருக்கார். நல்லா கவனிச்சுக்கோங்க, என்னை பார்க்கும்போது அவரே சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அல்லேலூயா. அவரே சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். தேவனே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, என் பிள்ளையை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு. என் பிள்ளை இன்னைக்கு நம்ம பிள்ளையை பார்த்து அது தவழும் போது, அது நடக்கும் போது, அது ஒவ்வொரு அசைவின் போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை பார்த்து சந்தோஷப்படுவோம் பாருங்களேன். அது மாதிரி இவர் சந்தோஷப்படுறார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் கவனிக்கணும், நான் சந்தோஷப்படுத்துறேன்னா அவரை அழ வைக்கிறேனா, அவரை காயப்படுத்துறேனா, அவரை வேதனைப்படுத்துறேனா? அப்ப நான் இன்னைக்கு அவரை மகிழ வைக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால், ஞானமுள்ளதா இருந்தால். அடுத்து சொல்றாரு, உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசின. உன் உதடு என்ன பண்ணணும், செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளுந்திரியங்கள், என் உள்ளுக்குள்ள அப்படியே வெளியிலையும் மகிழுது உள்ளுக்குள்ளேயும் மகிழுதுன்னா அவரை எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷப்படுத்துறோம் பாருங்களேன். அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நெகேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நீங்களும் நானும் வாசிச்சா அங்க நெகேமியாவை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அவர்கள், சிறையிருப்பின் மீந்திருக்கிறவர்கள் தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள்.
நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வார்த்தையை கேட்டபோது நெகேமியா எங்க இருக்கார் அப்படின்னு சொன்னா, தேசத்துல இல்ல, வெளியில இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு தேசத்துல ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கார், திராட்சை ரசம் வார்க்கிறவனா இருக்கிறார். ஆனா அந்த வழியாய் வருகிற தன்னுடைய சகோதரர்கள் சொல்லுகிற காரியத்தை கேட்டா, தேசம் எப்படி இருக்குது, எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு, அலங்கங்கள் எல்லாம் இடிபட்டு கிடக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்குள்ள ஒரு பெரிய துக்கம் உண்டாகுது. என் வாய் ஞானத்தை என்ன பண்ணணும், பேசணும். என் இருதயம், அந்த வசனத்தை வாசிங்க. உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால், உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தா என்ன ஆகும்னா கதரும். கதரும். என் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தா, கர்த்தருடைய ஞானம் எனக்குள்ள இருந்தா, யாராவது ஏதாவது கொண்டு வந்து நியூஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, யாராவது ஏதாவது ஒரு நியூஸை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னா, இந்த நியூஸை நான் வச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் அவ்வளவு அட்டூழியம் பண்ணுவேன். அல்லேலூயா. யாரையாவது, எந்த ஊழியக்காரங்களையாவது அல்லது எந்த விசுவாசிகளையாவது எந்த சொந்தக்காரங்களையாவது யாராவது ஒருத்தர் வந்து சொன்னால் நமக்கு என்ன பண்ணிடுவோம்? இந்த கிரிக்கெட்டில் விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னா வாய் வந்து அப்படியே சவச்சிக்கிட்டே இருப்பான். ஏன்? அவன் டென்ஷனை குறைக்கணும், அதுக்காக என்ன பண்ணுறான்னா சவச்சிக்கிட்டே இருப்பான் அவன். ஏன்னா அவனுடைய முழு கவனம் எல்லாம் எப்படியாவது அடித்து ஏறணும் அப்படிங்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா வாயில் பபுள்காம் போட்டு சவச்சிக்கிட்டே இருப்பான். அது மாதிரி நமக்கு என்ன ஆகும்னா, யாரையாவது குடிச்சு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் சவச்சி எடுத்துருவோம் நம்ம, அப்படி தானே? என்ன? ஆனால் நெகேமியாவுக்கு வந்து இருந்ததான நிலைமை வந்து என்ன ஞானம்னா, கர்த்தருடைய ஞானம் நெகேமியாவுக்குள்ள இருக்குது. நெகேமியாவுக்குள்ள கர்த்தருடைய ஞானம் இருந்ததுனால தான் தீக்கிரையாக்கப்பட்டிருக்குப்பா எருசலேம் முழுவதும், அலங்கங்கள்லாம் இடிக்கப்பட்டிருக்குப்பா அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு அப்படியே அழுகை. எங்க இருந்தது இந்த ஞானம் அப்படின்னா, அவருடைய ஞானம், கர்த்தருடைய ஞானம். ஒரு காரியத்தை கேட்டா கதறக்கூடிய இருதயம் யாருக்கு இருந்ததுன்னா நெகேமியாவுக்கு இருந்தது. அதுக்காக தேவ சமூகத்தில் உபவாசித்த காரியங்களும், தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்த காரியங்களும் நெகேமியாவுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. ஏன்னா தேவ ஞானம் யாருக்குள்ள செயல்படுதுன்னு சொன்னா நெகேமியாவுக்குள்ள செயல்படுது. செயல்பட்ட அவனுக்குள்ள இருந்த பாரம் 150 நாட்கள் தேவ சமூகத்தில் உபவாசித்து கதறி, அவன் எதெல்லாம் விரும்பினா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே தேவ சமூகத்தில் கதறி உட்கார்ந்துருக்கான். வாசிங்க. இந்த வார்த்தையை கேட்டபோது, உனக்கு தான் நல்ல சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க, ராஜ சமூகத்தில் நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க, நல்ல நீ அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிக்கலாம், உனக்கு எதுக்கு ஆலய எருசலேம் இடிக்கப்பட்டிருக்கிறத கேட்டால் உனக்கே ஏன் வருத்தம் வருது? அல்லேலூயா. எருசலேம் நகரம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்குன்னா உனக்கு ஏன் அழுக வருது? நீ ஏன் உபவாசிக்கணும்? நீ ஏன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும்? ஏன் உன்னுடைய பிதாக்களுடைய பாவங்களுக்காக நீ ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவ ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் இப்படிதான் இருப்பான். தேவ ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் அப்படிதான் கதறுவான். அவன் கேட்கிற ஒவ்வொரு செய்திகளையும் கேட்கும் போதெல்லாம் அவனுடைய இருதயம் அப்படியே உடையும், துக்கப்படும். ஐயோ, என் தேவன் இதுல எவ்வளவு வேதனைப்படுவார் அப்படின்னும் போதுதான் அவருடைய பாரம் யாருக்குள்ள இருக்கும்னா தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கும். அதான் தேவ ஞானம். ஏன் எனக்கு இந்த செய்தியை கர்த்தர் என் காதுகளில் கேட்கிறதற்கு இந்த காரியத்தை வைத்தார் அப்படின்னா, என்னை குறித்த ஒரு பாரம் அவருக்குள்ள இருக்குது. என் பிள்ளைகிட்ட கொடுத்தா அவன் என்னுடைய ஞானத்தினால இந்த காரியத்தை சரியா ஹேண்டில் பண்ணுவான். அல்லேலூயா. நான் எதை விரும்புகிறேனோ அந்த காரியத்தை செய்து முடிக்கிறதற்கு இவன் சரியான நபர், இவங்கிட்ட நான் சொன்னா இதை செய்வான் அப்படின்ட்டுதான் தேவன் நம்முடைய கரத்தில் அநேக காரியங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. அநேகரை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் ஒருவேளை தேசமா இருக்கலாம், அல்லது நம்முடைய ஸ்டேட்டா இருக்கலாம், அல்லது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களா இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களா இருக்கலாம். எல்லாரை குறித்து நமக்கு தேவன் ஏன் வெளிப்படுத்துறார் அப்படின்னு சொன்னா, அவர் நம்மை நம்பி இருக்கிறார். அவர் நம்மை நம்பி இருக்கிறார். என் பிள்ளை உட்காந்து கதறும், என் பிள்ளை உட்காந்து அழுவும், உபவாசிக்கும் அப்படின்னு ஆண்டவர் நம்ம மேல அளவில்லாத அன்பு. ஏன்னா அவருடைய ஞானம் யாருக்குள்ள இருக்குது. ஆனா அந்த ஞானத்தை நான் மூடி வச்சிருந்தேன்னு சொன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை.
அந்த ஞானத்தை நான் மூடி வச்சுட்டு என்னுடைய பெயர் பிரஸ்தாபங்களை நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னா குடும்பத்தில் நான் தான் பெரிய ஆளா இருப்பேன். வெளியில யாரா இருப்பேன்? நான் தான் பெரிய ஆளா இருப்பேன். யார் இருக்க முடியாது? இயேசு இருக்க முடியாது. ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டேன், நான் தெரியக்கூடாதபடிக்கு கவுத்தி வச்சுட்டேன். அவருடைய ஞானம் வெளியே வரக்கூடாது. ஏன் ஞானம் தான் வெளியே வரணும். ஏன் ஞானம் தான் வெளியே வரணும். ஏன் பேச்சு தான் வெளிப்படணும். அல்லேலூயா. அப்ப ஏன் பேச்சு ஏன் ஞானம் அப்படிங்கிறதுனால தான் என்னால கேட்ட காரியத்திற்காக கதற முடியல. என்னால கேட்ட காரியத்துக்காக தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்க முடியல. ஏன் துணிகரமா என் வாய் வந்து பேசுது, என் வாய் இந்த காரியத்தை கொண்டு போய் இன்னொரு கேட்க கூடாத இடத்துல கொண்டு போய் கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னா தேவ ஞானம் எனக்கு கொடுத்தாரு பாருங்களேன். அதை யூஸ் பண்ண தெரியாம மூடி வச்சிருக்கிறேன். இதுல தான் தேவன் துக்கப்படுகிறது. ஆனா நெகேமியாவுக்கு தேவன் கொடுக்கும்போது தேவனுக்கு தெரியும் என் பிள்ளை இதை சரியா ஹேண்டில் பண்ணுவான் அப்படிங்கிறது தெரியும். அல்லேலூயா. இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுடைய திட்டம் எதுனா அப்படிதான், நெகேமியாவை போலதான். என் பிள்ளை கையில் நான் கொடுத்திருக்கிறேன், இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறேன், என் பிள்ளை கண்டிப்பா இந்த காரியத்தை நிறைவேற்றுவாங்க. உதாரணத்துக்கு வேதத்தை என் பிள்ளை கையில் என்ன பண்ணியிருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். இதை என் பிள்ளை தினந்தோறும் படித்து 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 இதன்படி நடக்கிறதற்கு என் பிள்ளை வாஞ்சிக்கும். அல்லேலூயா. ஜெபிக்கிறதற்கு அநேக காரியங்களை வைத்திருக்கிறேன். என் பிள்ளை ஜெபித்து ஜெபித்து என் இருதயத்தை மகிழச் செய்வாங்க அப்படிங்கிறது ஆண்டவருக்கு பூரணமான நம்பிக்கை. ஆனால் நீங்களும் நானும் இந்த வேதத்தை தொடுறதில்லை, ஜெபத்து பக்கத்தில் போகிறதில்லை, உபவாசத்துக்கு பக்கத்தில் போகிறதில்லை அப்படின்னு சொன்னால் தேவனுடைய இருதயம் எப்படி மகிழும்? ஆனால் 150 நாட்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜனங்களுக்காக கதறுகிற நெகேமியாவுடைய சத்தத்தை தேவன் கேட்கிறாரு. அவருக்கு தெரியும் அவனுடைய வாசல்கள் எல்லாம் அப்படியே திறக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஏதாவது வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கா? அல்லேலூயா. உங்க காரியம் வாய்க்கலையா? நீங்க எங்கேயும் இருக்க முடியும், ராஜ சமூகத்திலையும் இருக்க முடியும், தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியும். ராஜ சமூகத்திலையும் இருக்க முடியும், தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியும். நெகேமியா சொல்றாரு, ராஜா சொல்றாரு, நீ போ, உனக்குரிய எல்லா காரியங்களையும் என்ன பண்றேன், விடுவிக்கிறேன், நீ போய் வேலையை செய்துட்டு வா. அல்லேலூயா. நெகேமியா போனா அவனுக்கு கர்த்தர் எல்லா வாசலையும் திறக்கிறார். ஏன்னா நெகேமியா தேவனுக்கு தெரியும் என் பிள்ளை நிமித்தம் என் இருதயம் மகிழும். ஏன்னா அலங்கம் கட்டப்படணும். இஸ்ரவேலை அழித்து நிர்மூலமாக்குகிறது தேவனுடைய திட்டம் இல்லை, அவனை தூக்கி விடுகிறது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு நெகேமியாவை தேவன் பயன்படுத்துகிறார். நெகேமியாவை தேவன் அழைக்கிறார் தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறதற்கு. அப்ப தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறதற்கு நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்துகிறார், நம்ம ஒவ்வொருவரையும் யூஸ் பண்றார். ஆனா நாம தேவ திட்டத்தை அறியாம நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சான்ஸையும் நாம விட்டு விலகுவோம் அப்படின்னு சொன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தருடைய இருதயம் நம்மை பார்த்து மகிழவே முடியாது. ஏன்னா அவருடைய ஞானத்தை நான் யூஸ் பண்ணாம நான் மூடி வைக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆபேலை குறித்து நீங்களும் நானும் வாசித்திருக்கிறோம். ஆபேல் மரித்தும் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆபேல் மரித்தும் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அவனுக்கு தெரியும் ஆதாமும் ஏவாளும் தாயும் தகப்பனும் ஆபேலுக்கு சொல்லிக் கொடுத்த, காயினுக்கும் ஆபேலுக்கும் சொல்லிக் கொடுத்த காரியம் என்னன்னு சொன்னா, எப்பா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தது ஆபேலுக்கு நல்லா மண்டையில பதிஞ்சிருக்கு. அதனாலதான் தேவனுக்கு பலி செலுத்த போகும்போது ஆபேல் என்ன கொண்டு போறானா, தன்னுடைய தலையீற்றுகள்ல அல்லேலூயா முதன்மையானது என்ன பண்றானா கொண்டு போய் தேவனுக்கு பலி செலுத்துறான். அவனுக்கு தெரியும் என் பாவத்தை நீக்கக்கூடியது ரத்தம் அப்படிங்கிறது ஆபேலுக்கு தெரிந்ததுனால தான் தைரியமா கொண்டு போயிடுறான். அதனால தான் ஆண்டவர் பார்க்கிறாரு என் பிள்ளையினுடைய ஞானம் எப்படி இருக்குது. அவனுடைய பாவத்தை கழுவுகிறதற்கு ரத்தம் சிந்துதல் எவ்வளவு முக்கியங்கிறது அவனுக்கு அறிந்ததுனால தான் அதை அவன் மேன்மைப்படுத்துகிறான், பலியை அவன் மேன்மைப்படுத்துகிறான். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் அவனை குறித்து எழுதி வைத்திருக்கார், ஆபேல் மரித்து இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய இருதயம் ஆபேலை பார்க்கும் போதெல்லாம் எப்படி மகிழும் பாருங்க. ஆபேலை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் உலகம் எங்கும் தொனிக்கிறது. எங்கெல்லாம் வேதத்தை வாசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் தொனிக்கிறது. அப்ப தேவனுடைய இருதயம் எப்படியெல்லாம் மகிழும் பாருங்க. என் பிள்ளை இன்னைக்கு வரைக்கும் என்னை மகிமைப்படுத்திட்டே இருக்கிறான், என்னை மகிமைப்படுத்திட்டே இருக்கிறான், என்னை மகிமைப்படுத்திட்டே இருக்கிறான். ஆண்டவருடைய இருதயம் எப்படி மகிழும் பாருங்க.
அப்போ நீங்களும் நானும் நம்ம செய்கிற ஒவ்வொரு செய்கையும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தருடைய இருதயம் மகிழணும். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் பலி செலுத்துகிறோம். என்ன பலி செலுத்துகிறோம்? துதி பலி செலுத்துகிறோம். அப்படிதானே? துதி பலி செலுத்துகிறோம். அல்லேலூயா. இப்படி நிறைய பலி நம்ம செலுத்துகிறோம். இந்த பலியெல்லாம் தேவனுக்கு உகந்த பலியா இருக்குதா? காயின்னு என்ன பண்றான்? ஆண்டவருக்கு காணிக்கையை கொண்டு போகிறான். ஆனா கர்த்தர் அதை என்ன பண்ணவே இல்லை, அங்கீகரிக்கவே இல்லை. யார் தான் அங்கீகரிக்கிறாரு? ஆபேல தான் அங்கீகரிக்கிறார். அப்ப நீங்களும் நானும் தேவ சமூகத்துக்கு பலி செலுத்த போனா கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கிறாரா அல்லது யார் அங்கீகரிக்கிறாரு? அல்லேலூயா. அப்ப தேவன் என்னிலே மகிழ வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய காரியங்களை, என்னுடைய ஞானத்தை பார்த்து தேவன் மகிழ வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய பலி கர்த்தருக்கு உகந்த பலியாய் மாறணும். கர்த்தருக்கு உகந்த பலி நான் பாடுறேன் அப்படின்னு சொன்னா அவரை பாடுறது ஆவியோடும் உண்மையோடும் நான் பாடணும். அவர் ஆராதிக்கிறேன், ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்கணும். வேதத்தை வாசிக்கிறேன், ஆவியோடும் உண்மையோடும் இந்த வேதத்தை என்ன பண்ணணும்னா வாசிக்கணும். ஏன்னா எனக்கு வெளிப்பாட தாங்க. நீங்க என்ன பேசுறீங்கிறது எனக்கு என்ன பண்ணணும்? புரியணும். நீங்க பேசுறது எனக்கு புரிஞ்சாதான் நான் உங்களை மகிமைப்படுத்த முடியும். இதுதான் தேவ ஞானம். அல்லேலூயா. நான் ஒரு நாளைக்கு 40 அதிகாரமும் வாசிக்க மாட்டேன், ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமும் வாசிக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு 40 அதிகாரம் வாசிப்பேன், புரியாம வாசிப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிப்பேன், புரியாம வாசிப்பேன். பிரயோஜனமே இல்லை. பாருங்களேன், ஒரு அதிகாரம் வாசிச்சாலும் அதுல என்னோட கர்த்தர் என்ன பேசுகிறார்? அல்லேலூயா. அதுதான் உகந்த பலி. 40 அதிகாரம் படிச்சிருக்கிறேன், கர்த்தர் என் கூட எவ்வளவு காரியங்களை என் கையில் கொடுத்துருக்கார் தெரியுமா? இதுதான் உகந்த பலி. நம்ம எவ்வளவு படிக்கிறோங்கிறது இல்லை, கர்த்தர் நம்ம கூட எவ்வளவு பேசுகிறாருங்கிறதா முக்கியம். என் பலி தேவனுக்கு உகந்த பலியா இருந்தது அப்படின்னு சொன்னா இதுதான் தேவ ஞானம். இதுல தான் கர்த்தர் மகிழ்வார். என் பலி அவருக்கு பிரியமா இருக்கும் போது அவர் மகிழ்வார். அல்லேலூயா. தாவீதை தேவன் அழைக்கிறார். தேவன் அழைத்து சிறு பிராயத்திலிருந்து அவன் வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஓடிக்கொண்டிருக்கும் போது தேவன் அவனுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு விசை கரடி, ஒரு விசை சிங்கம் அப்படின்னு சொல்லி அந்த பல காரியங்களை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் அப்படிதான் பல பாதைகளை கர்த்தர் கொண்டு போகிறார். தேவ ஞானம் இருந்தா எல்லாத்தையும் ஜெயமாய் மாற்றுவோம். தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு பாதைகளையும் நம்ம பயன்படுத்தி ஜெயமாய் மாறுவோம், இல்லைன்னா விழுந்து போயிருப்போம். தேவன் நமக்கு கொடுத்ததான அந்த வாழ்க்கைய தருணத்தை நம்ம பயன்படுத்தி தேவனை எங்கெல்லாம் மகிமைப்படுத்தணுமோ, தாவீது பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடைத்த எல்லா காரியங்களையும் மகிமைப்படுத்தினதுனால தான் அவனால தைரியமா கோலியாத்துக்கு போய் முன்னால நிற்கும் போது அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஞானம் எப்படி அப்படின்னா அவனுக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு தெரியும் கோலியாத்தை அடிக்கிறதுக்கு யார் மாத்திரம்தான் கெப்பாசிட்டி இருக்குது? தாவீதுக்கு மட்டும்தான் கெப்பாசிட்டி இருக்கு, வேற யாருக்கும் இல்லை. ஏன்னா சிறு பிராயத்திலிருந்தே எதுக்குன்னே ஆயத்தமாயிருக்கிறான். தேவ சித்தத்தை செய்கிறதற்கென்றே ஆயத்தமாயிருக்கிறான். ஆண்டவரை மகிழ வைக்கிறதற்கவே ஆயத்தமாயிருக்கிறான். அதனாலதான் கர்த்தர் அவனை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணுமோ அங்கெங்கெல்லாம் பயன்படுத்திட்டே இருக்கார். ஆடு மேய்த்தவனை தேவன் அரசனாய் மாத்துகிறார்னா சாதாரண காரியமா? இல்லையே. அப்ப எந்த அளவுக்கு இந்த தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் அவன் உருவாயிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு தருணங்களை தேவன் நமக்கு கொடுத்தாரு, அதெல்லாம் நீங்களும் நானும் பயன்படுத்தணும். பயன்படுத்தி இருந்தா நமக்கு முன்னால எத்தனை கோலியாத் மாதிரி காரியங்கள் வந்து நின்னாலும் நம்மளால ஈஸியா அடிக்க முடியும். ஏன்னா தேவ ஞானம் நமக்குள்ள. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்தது உண்மைன்னு சொன்னா அவருடைய ஞானம் யாருக்குள்ள இருக்கு? நமக்குள்ள இருக்குது. அப்ப இந்த ஞானம் என்ன பண்ணும்னா எல்லாத்தையும் அடிச்சுட்டே போகும். கர்த்தருக்கு விரோதமாய் எழுந்திருக்கிற எல்லா காரியங்களையும் இது அடிக்கும். தேவ ஞானம் அடித்து வீழ்த்தும். அல்லேலூயா. இந்த ஞானத்தை தாவீதுக்குள்ள கர்த்தர் வைத்ததுனாலதான் அந்த சின்ன வயசுல இருந்து ஆண்டவர் அவனை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வராரு. அவனை கொண்டு எதை வீழ்த்துறானா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாய் வைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். சாலமோனுக்கு வேற, சாலமோன் வித்தியாசம். சாலமோன் உண்மையிலே வேதனையான காரியம். ஆனா தாவீதுக்கு யுத்தம் அவன் தான் பாக்கியவான்.
ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் இவனால என் இருதயம் எப்படியெல்லாம் மகிழும் என்கிறதை தேவன் நன்றாய் அறிந்திருந்ததுனால தான், அதுக்கு தாவீது தன்னை ஈல்டு பண்ணதுனால தான் தாவீது அழகாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நீங்களும் நானும் இந்த காலை வேளையில், ஆண்டவரே உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை நான் செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால், நம்ம ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், நமக்கு முன்னால் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஈஸியாக சந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டியை, பலத்தை, கிருபையை, ஞானத்தை, அபிஷேகத்தை நமக்கு தந்துடுவார். அல்லேலூயா. ஏன்னா இதற்காக தான் தேவன் அழைத்தது. அல்லேலூயா. இதற்காக தான் தேவன் என்னை அழைத்தார். ஏன் என்னை அழைச்சாரு? ஏன் என் இருதயம், அவருடைய இருதயம் என்னை பார்த்து மகிழணும். அவருடைய ஞானம் எனக்குள்ள இருக்குது. அந்த ஞானம் தெபோராளை போல எழும்புகிறதற்கு என்னை என்ன பண்ணுதுன்னா எழுப்புது. அல்லேலூயா. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலையும் தேவ ஞானம், சின்ன சின்ன காரியங்களையும் ஒவ்வொரு தேவ ஞானம். எதிராளியை அடிக்கிறது மாத்திரம் இல்லை, எதிராளியை அடிக்கிறது மாத்திரம் இல்லை, சமஸ்த இஸ்ரவேலையும் பாதுகாக்கணும்னு சொன்னா, சமஸ்த இஸ்ரவேலையும் காக்கணும்னு சொன்னா, தாவீதுக்கு இருக்கிற ஞானம் அனந்த ஞானம். அப்ப தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற இந்த ஞானத்தை நீங்களும் நானும் பயன்படுத்தினா, அல்லேலூயா, எல்லா இடங்கள்லையும் இருக்கிற கோலியாத்தை ஈஸியாக அடித்து ஜெயம் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்போம். இல்லை அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள், யுத்த வீரர்கள் எப்படி ஓடுனாங்களோ, பின்னால் ஓடுனாங்களோ, தினந்தோறும் வந்து நிற்பாங்க, பின்னால் ஓடுனாங்க, அதுபோல் நீங்களும் நானும் எத்தனை காரியங்கள் வந்தாலும் நிற்க முடியாமல் பின்னால் போயிட்டே இருப்போம், பின்வாங்கிட்டே இருப்போம். ஆனால் தாவீதை போல வந்து நின்று இஸ்ரவேலின் இராணுவங்களின் தெய்வத்தை நீ என்ன பண்ற? நீ நிந்திக்கிற அந்த நாமத்தினாலே நான் வருகிறேன். அதான் ஞானம். அல்லேலூயா. நீ நிந்திக்கிற அதே நாமத்தினால நான் உன்னை என்ன பண்ணுவேன்? வீழ்த்துவேன். இதுதான் ஞானம். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் நம்மை பயிற்றுவிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு யுத்தங்களையும், அது குடும்பமாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், எந்த இடத்துல நமக்கு மோதல் வருகிறதோ அதெல்லாம் ஈஸியாக டேக்கிள் பண்ணுறதுக்கு, அதை ஆளுகை செய்கிறதற்கு, அதை சரியாய் செய்து முடிக்கிறதற்கு தேவன் அவருடைய அனந்த ஞானத்தை நமக்கு தந்து அந்த ஞானத்தினாலே நம்ம ஜெயம் எடுக்க வைப்பார். அல்லேலூயா. அப்படி ஜெயம் எடுக்கும்போது தான் அவருடைய இருதயம் நம்மை பார்த்து மகிழும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா அங்கே அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கும். நம்ம கடந்த நாட்களில் நம்ம கவனித்தோம். நாள் வந்தது, உண்டாகி நிரப்பிற்று நாவுகள் காணப்பட்டு, ஆண்டவர் இதற்கு முன்னதாக தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இப்பா நீங்க உன்னத பலத்தினாலே நீங்க நிரப்பப்படணும், அதுக்கு நீங்க எல்லாரும் போய் காத்திருக்கணும் அப்படிங்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீங்க உன்னத பலத்தினால நிரப்பப்படணும், அதற்காக எல்லாரும் என்ன பண்ணுங்க? காத்திருங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு காத்திருக்கிறதற்கு நம்மளால முடியல. தேவ சமூகத்தில் நான் எழும்பணும்னு எனக்கு விருப்பம் இருக்குது, ஆனா என்னால தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியாது. காலையில் எழுந்த உடனே அவரவருக்கு அவரவருடைய வேலை இருக்குது. அதனால் எழுந்து தடன்னு என்ன பண்ணுறோம்? நம்ம ஓட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். இல்லை, நான் கர்த்தருக்கு காத்திருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அவசியம். கர்த்தருக்கு நான் காத்திருந்தாதான் உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வரும். அந்த பலத்தினால நான் நிரப்பப்படும் போது தேவனுடைய விருப்பத்தை என்னால் நிறைவாக்க முடியும், தேவனுடைய சித்தத்தை என்னால் செய்ய முடியும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு அவர்கள் மத்தியில் நடந்ததான அற்புத அடையாளங்களுக்கு அளவே இல்லை. தேவன் அவைகள் எல்லாவற்றிலையும் மகிழ்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, அவருடைய நாம எல்லா இடங்களையும் பரம்பிட்டே இருக்குது. அப்போஸ்தலர்களை பார்த்து தேவன் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். அப்போஸ்தலர்களும் ஆவியினாலே நடத்தப்பட்டு இரத்த சாட்சிகளாய் மரிக்கிற வரைக்கும் அவங்க ஓடுறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, உன்னதத்திலிருந்து வருகிற அந்த ஞானம், பரிசுத்த ஆவியானுடைய ஞானம்.
அப்ப பரிசுத்த ஆவியான உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலத்தை நான் பெறாத வரையிலே, நான் பெற்றுக்கொள்ளாத வரையிலே அனுதினமும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்னை நிரப்புங்க, உங்க சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறதற்கு நீங்க என்ன பண்ணுங்க, என்னைய நிரப்புங்க அப்படின்னு நான் கேட்கும்போது கர்த்தர் நம்மை நிரப்புகிறதற்கு ரெடியா இருக்காரு. அப்ப நிரப்பினார்னா அனுதினமும் தேவனை நம்ம மகிமைப்படுத்திட்டே இருப்போம். அல்லேலூயா. அப்ப தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு உன்னத பலன் வேணும்னா காத்திருக்க வேண்டியது அவசியம். அந்தி சந்தி மத்தியான வேலைன்னு சொல்றாரு, ராக்காலம் அப்படிங்கிறார், அதிகாலை அப்படிங்கிறார். இந்த நேரங்கள்லாம் தேவனுக்கு உகந்த நேரமா இருக்குது. ஆனா இந்த உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கடினமான நேரமா இருக்கு. ஏன்னா அதிகாலை எத்தனை மணி? அதிகாலை 5 மணி, 4 மணி, 3 மணி, அதிகாலை 3 மணி. ஏன்யா 3 மணிக்கு நமக்கு எந்திரிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அப்போ எந்திரிச்சு உட்காந்து காத்திருந்து பாருங்க. மதியானம் 2 மணிக்கு சாப்பிட்ட உடனே போய் உட்காந்து என்ன பண்ணுங்க, ஜெபத்தில் கொஞ்சம் உட்காந்து பாருங்களேன். அப்போதான் வராத தூக்கமெல்லாம். ஆமாம், அப்போ கொஞ்சம் மொபைல் நோண்டுங்களேன், நல்லா நோண்டுவோம். மொபைல் அப்போ நல்லா நோண்டுவோம், அப்போ தூக்கம் வராது. அல்லேலூயா. ராக்காலம் அதுவும் எப்படி தான். அப்போ எப்பவுமே தூக்கம்தான், எப்பவுமே என்ன இல்லை, விழிப்பே இல்லை. பாருங்களேன், நம்ம இந்த நேரமெல்லாம் அவர் சொல்கிற நேரமெல்லாம் ரொம்ப கடினமான நேரமாக இருக்குது. நமக்கு வேலை செய்ய சொன்னால் நல்லா வேலை செய்வோம், எதையாவது பார்க்க சொன்னால் நல்லா பார்த்துட்டே இருப்போம். ஆனால் உட்காந்து பைபிள் படியா அப்படின்னா பைபிள் படிக்க முடியாது. கொஞ்ச நேரம் காத்திரியா, ஆண்டோடைய சமூகத்தில் போய் உட்காந்து இந்த வசனத்தை கொஞ்சம் வாசித்து கொஞ்சம் கவனி, அது தேவ சமூகத்தில் அந்த ஆலோசனையை கேளு அப்படின்னா கேட்க முடியாது. ஜெபி அப்படின்னா ஜெபிக்க முடியாது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். அப்ப அப்போஸ்தலர்கள் சொல்றாரு, நீங்க போய் காத்துருங்கப்பா, உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வரும், அதனால நீங்க நிரப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எல்லா இடங்களையும் போய் தேவனை நீங்க மகிமைப்படுத்த ஆரம்பிப்பீங்க அப்படின்னா அந்த காரியங்கள் அப்படியே அந்த அதிகாரத்தில் நடக்குது. கர்த்தர் அவங்களை எல்லாரும் எடுத்து பயன்படுத்துறார். அப்ப உன்னத பலத்தினால நீங்களும் நானும் நிரப்பப்படணும்னு சொன்னா கிறிஸ்துவானவரே ராக்காலத்தில் எங்க போய் நிற்கிறார்னா மலைகளில் போய் உட்கார்ந்து ஜெபிக்கிறார். தேவன் ரா முழுவதும் ஜெபிக்கிறார். அப்ப நீங்களும் நானும் ரா முழுவதும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்போம்னு சொன்னா நம்ம எவ்வளவு தேவ ஞானத்தை பயன்படுத்துறோமோ அவ்வளவும் தேவன் மகிழ்ந்தே இருப்பார். நம்ம நினைக்கிறோம், நாம ஜெபிச்சா என்ன, ஜெபிக்கிறனா என்ன, யாருக்கு தெரிய போகுது? நம்ம ஜெபிச்சா யாருக்காவது லாபமா? நம்ம ஜெபிச்சா யாருக்காவது லாபமா? ஒரு லாபமும் இல்லை. யாரும் நம்மளை பார்த்து என்ன பண்ண போறது இல்லை. நீங்க நல்லா பரவாயில்ல அதிகாலையில் ஜெபிக்கிறீங்க அப்ரிஷியேட் பண்ண போறது இல்லை. என் தூக்கம் கெட்டது தான் மிச்சம். இப்படிதான் நம்முடைய எண்ணம், இதுதான் பிசாசுடைய எண்ணம். அல்லேலூயா. ஆனால் எங்கள் அப்பா கணக்கு போட்டுகிட்டே இருக்காரு, ஞாபகத்தில் எழுதி வச்சுட்டே இருக்காரு. நான் என்னென்னலாம் செய்கிறேன், எழுந்து தேவனுக்காக எதெல்லாம் பிரயாசப்படுகிறேன் அப்படிங்கிறத அவர் எழுதுறார். அப்போ நான் ஏன் சோர்ந்து போகணும்? அப்போ என் தேவனுக்காக அதிகாலையில் நான் தேடும் பொழுது, உன்னதத்திலிருந்து வருகிற பலத்துக்காக நான் காத்திருக்கிற பொழுது அவர் என்னை நிரப்புவார்னு சொன்னால் அந்த ஞானம் தேவனுடைய ஊழியத்தை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்கிறத எனக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கும். நான் தேவனை மகிமைப்படுத்திட்டே இருப்பேன், தேவன் என்னிலே மகிழ்ந்துட்டே இருப்பார். அல்லேலூயா. தெபோரால் 2வது ஆவிக்குரிய நிலைமையில எழும்புனதுக்கு காரணம் தேவ சமூகத்தில் காத்திருந்தது. தேவ சமூகத்தில் காத்திருக்காம அவங்களால தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. முதல்ல தெபோரால் எழும்புனது எதுக்காகனா அவங்களுக்காக எழும்பிட்டாங்க, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டிட்டாங்க. ஆனா அடுத்தது தேவனுடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா அவருடைய சித்தம். இப்ப நான் எனக்கும் அவருக்கு இருக்கிற உறவு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய விருப்பத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொன்னா அல்லேலூயா, இன்னும் நான் ஓடணும், இன்னும் நான் எழும்பணும். ஏன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை கட்டுறதுக்கே நம்ம பெரும்பாடு பயங்கரமா போராடுறோம். எப்படி அடுத்தது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்வோம்? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா என் ஞானம் உனக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா நீ எனக்காக காத்திருப்ப, நான் உனக்கு அறிவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவ. நான் ஆண்டவருக்காக காத்திருப்பேன், ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை சொல்லுவார், சில காரியங்களை வெளிப்படுத்துவார், அந்த வெளிப்பாட்டின் பிரகாரம் நான் போவேன், கர்த்தர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அப்ப அவருடைய இருதயம் மகிழும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதன் நோக்கம் இதுதான் என்கிறத நீங்களும் நானும் தெளிவா அறிந்து கொள்ளணும்.
வாசிங்க. செப்பனியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம், செப்பனியா 3ஆம் அதிகாரம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 12 வாசிக்கலாம். நம்பிக்கையா இருப்பார்கள். இல்லை, நான் இப்ப மறுபடியும் வாசிக்கிறேன். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்போம். ஒரு கூட்டம் இருக்குது, அது கர்த்தர் மேல மாத்திரம் நம்பிக்கையா இருக்கிற கூட்டம். இஸ்ரவேலில் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த கூட்டம் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதில்லை, அவங்களுக்குள்ள வஞ்சக நாவு இல்ல, இல்லாமல் அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். சீயோன் குமாரத்தியே, எப்ப சீயோன் குமாரத்தி கம்பீரித்து பாட முடியும் அப்படின்னு சொன்னா, மேல இருக்கிற காரியங்களின்படி தங்களை காத்துக்கொண்டா மாத்திரம்தான் சீயோன் குமாரத்தி கம்பீரித்து பாட முடியும். அல்லேலூயா. அந்த ஞானம் வெளிப்பட்டாதான் இந்த கம்பீர ஞானம் வெளிப்பட முடியும், வெளிப்பட முடியாது. சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. எப்ப தேவ ஜனங்கள் மகிழ்ந்து களிகூற முடியும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு துக்கம் ஒவ்வொருவரையும் நீங்க விசாரிச்சீங்கன்னு சொன்னா அவங்களுக்குள்ள துக்கம் தான் எழும்பும். எல்லா மனுஷங்களையும் நீங்க போய் பாத்தீங்கன்னா, புறஜாதிகளை விட்டுருங்க, கிறிஸ்தவ ஜனங்களை போய் நீங்க தட்டினீங்கன்னு சொன்னா, முதுகுல தட்டினீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அப்படியே தட்டி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கண்ணில் இருந்து அப்படியே கொட்டும். நீ என்னை என்ன பண்ணல, நீ ஊழியக்காரன் தானே, நீ என்னை விசாரிக்கல, இதுதான் முதல் வெளியே வருமே. அல்லேலூயா. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாம் இருந்ததுன்னா இஸ்ரவேலுடைய இருதயம் அப்படியே கெம்பீரிக்கும். யாரும் என்னை விசாரிக்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. ஏன்னா அனந்த ஞானம், கிறிஸ்துவனுடைய ஞானம் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் எத்தனை பேரை விசாரிக்கிறேன் அப்படிங்கிறது தான் காணப்படுமே ஒழிய, என்னைய விசாரிக்கிறதுக்கு யாரும் வேணாம். என்னை விசாரிக்கிறதுக்கு எங்கள் அப்பா இருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க, என்னை விசாரிக்கிறதுக்கு எங்கள் அப்பா இருக்கிறார். நான் அஃபண்டாகவே மாட்டேன், நான் உடையவே மாட்டேன். ஏன்னா என்னை யாரும் விசாரிக்கிறேங்கிறத உடைஞ்சே போக மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா என்னை எங்கள் அப்பா விசாரிக்கிறவர். மறுபடியும் வாசிங்க, 12 வாசிங்க. உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை வைப்பேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு கூட்டத்தை நான் வச்சிருக்கிறேன், அவங்க என் மேலதான் நம்பிக்கையா இருப்பாங்க, இன்னொரு மனுஷன் மேல இல்ல, என் மேலதான் நம்பிக்கையா இருக்கிறாங்க. அடுத்து சொல்றாரு, மீதியானவர்கள், இந்த கூட்டம் அநியாயம் செய்யறது இல்ல, இந்த கூட்டம் பொய் பேசுறது இல்ல, இந்த கூட்டத்துக்கு வஞ்சக நாவு இல்ல, அவர்கள் தங்களை இதெல்லாம் இல்லாத போது எப்படி பயம் வரும்? தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்து, அவங்களுக்கு கிடைச்சது சாப்பிட்டு நிம்மதியா படுத்திருப்பாங்க. சீயோன் குமாரத்தியே, இப்ப சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரி. அல்லேலூயா. நீ கம்பீரி. ஏன் உனக்கே சோகம், உனக்கே துக்கம்? ஏன் அப்படின்னா, நான் கர்த்தருக்கு பிரியமான பாத்திரம், நான் கம்பீரிக்க வேண்டிய நபர், நான் அழுது புலப்ப வேண்டிய நபர் இல்ல, நான் கதற வேண்டிய நபர் இல்ல, நான் தேவனுக்குள்ள மகிழ்ந்து களி கூற வேண்டிய நபர். ஆனந்த கண்ணீர் வேற, அல்லேலூயா, ஆனந்த கண்ணீர் வேற, துக்கத்தோட கண்ணீர் விடுகிறது வேற. ஆனா இங்க எப்படிப்பட்ட கண்ணீர் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய ஞானம் எனக்குள்ள செயல்படுகிறதுனால அந்த கம்பீரம், அந்த கண்ணீர். அல்லேலூயா. வாசிங்க. முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு, உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? விலக்கிட்டாரு. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், அல்லேலூயா, இனி நீ தீங்கு காண்பதே இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, கர்த்தருடைய அனந்த ஞானம் நமக்குள்ள இருக்கிறது, இனி தீங்கே இல்லை. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு செய்கையும் கர்த்தரை மகிமைப்படுத்திட்டே இருக்குதே ஒழிய என்னைய எதுவுமே பாதிக்கவே முடியாது. என்னைய எந்த காரியமும் என்ன பண்ண முடியாது? பாதிக்க முடியாது. அல்லேலூயா.
பணம் இல்லை, பாதிக்க முடியாது. விசாரிக்கலை, பாதிக்க முடியாது. குறைகள் நிறையா இருக்குது என் வாழ்க்கையில், பாதிக்காது. ஏன்னா அவருடைய அனந்த ஞானம் எனக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. அவர் சொல்றார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. நீ தீங்கு என்ன பண்ணுறதே இல்லை, பார்க்கிறதே இல்லை, பார்க்குறதே இல்லை, தீங்கு பார்க்கிறதே இல்லை. ஏன்னா அவருடைய ஞானம் உங்களுக்குள்ள இருந்து அனுதினமும் செயல்படுகிறதுனால நீங்க தீங்க பார்க்கிறதே இல்லை. அல்லேலூயா. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து தளர விடாதே என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். நல்லா கவனிச்சுக்கோங்க. அல்லேலூயா. நமக்கு கொடுக்கிற ஞானம் இருக்கு பாருங்க, அது எப்படிப்பட்ட ஞானம்னா வல்லமை உள்ளது. அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. உன் பேர்ல சந்தோஷமா என்ன பண்ணிட்டு இருக்காராம், மகிழ்கிறார். மகிழ்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 13வது வசனம், 12, 13 வசனங்கள். மகிழ்வதற்கு காரணம் இந்த 12, 13 வசனங்கள். அல்லேலூயா. வாசிங்க. அவர் உன் பேரில் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் எங்க, என் கூட, உங்களோட கர்த்தர் அமர்ந்திருப்பார், நம்ம கூடவே இருப்பார், அமர்ந்திருப்பார். அடுத்து சொல்றாரு, உன் பேர்ல கம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா. என் பிள்ளைக்காக ரத்தம் சிந்தினது எத்தனை உண்மை, அது எத்தனை மேன்மை. என் ஞானத்தை நான் அவனுக்கு கொடுத்தேன், என் ஞானத்தை பயன்படுத்தி எவ்வளவு சந்தோஷமாய் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்படிங்கிறது தேவனுடைய பார்வையில் அவ்வளவு மகிழ்ச்சி அவருக்கு. அவரும் கம்பீரிக்கிற ஒரு நிலைமை. அப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஸ்லாக்கியம் உன்னதமானது. அவருடைய ஞானத்தை கர்த்தர் நமக்குள்ள வைக்கிறதுனாலே, அந்த ஞானம் நமக்குள்ள சரியாய் செயல்படுகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கை நிமித்தம் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். ஆனா அதே ஞானத்தை நீங்களும் நானும் மூடி வைக்க முடியும். அதே ஞானத்தை நீங்களும் நானும் யூஸ் பண்ணாம அப்படி ஓரங்கட்டி வைக்க முடியும். அல்லேலூயா. அதெல்லாம் என்னுடைய சுயத்துல ஓடுற ஓட்டங்கள். என் சுயத்துல ஓடுற ஓட்டங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில தோல்வி, 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 தோல்வி. என் சுயத்துல நான் யோசிக்கிற காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில தோல்வி, 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 தோல்வி. அல்லேலூயா. நான் என் சுயத்துல சாரல, அவருடைய ஞானத்துல சார்ந்து கொள்றேன். அவருடைய ஞானம் நான் பார்க்கிறேன். என் யோசனை என்னுடையதா கர்த்தருடையதா நான் பார்க்கணும். என் யோசனை என்னுடையதா கர்த்தருடையதா, என் செய்கை என்னுடையதா கர்த்தருடையதா. அப்பதான் என் வாழ்க்கையை நான் காத்துக்கொள்ள முடியும். இல்லை காத்துக்கொள்ள முடியாது, என்னை பாதுகாக்க முடியாது. என் ராஜா என்னுடைய அழகில மகிழணும் அப்படின்னு சொன்னா, என் ராஜா என் அழகில மகிழணும்னு சொன்னா நான் என் நடைய காத்துக்கொள்ளணும். அப்படி காத்துக்கொள்ளும் போது மாத்திரம்தான் என் தேவன் என்னை பார்த்து மகிழ முடியும். அல்லேலூயா. ஏன் இஸ்ரவேல் கம்பீரிக்கிறது, சீயோன் குமாரத்தி ஏன் கம்பீரிக்காங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய ஞானம் அவங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட வெளிப்பட அவங்களுக்குள்ள இருந்து மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருக ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. 3 யோவான் 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 2வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா அங்க காயுவை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர் வந்து 2லேருந்து வாசிங்களேன். பிரியமானவனே, ஆண்டவர் பாருங்களேன், முதல்ல எதை வைக்கிறாருன்னா ஆசீர்வாதத்தை தான் வைக்கிறாரு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து, எப்பா நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமா இது. இப்ப சொல்றாரு, பிள்ளை சகோதரர் வந்து முதல்ல ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்ப சொல்றாரு, சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது ஒரு மனுஷனே சந்தோஷப்படுறான்னா, ஒரு ஊழியக்காரனே சந்தோஷப்படுவான்னு சொன்னா, ஒரு தகப்பனும் தாயும் சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னா, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்கன்னு சொல்ற ஒரு சந்தோஷம் ஒரு மனுஷனுக்கு இருக்குமானா கர்த்தருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தன் மனம் திரும்பினா, ஞானஸ்தானத்துக்குள்ள போய் இறங்குனா பரலோகம் என்ன பண்ணுதான்? மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் என்ன பண்ணுதான்? பரலோகம் சந்தோஷப்படுது. எப்படி தகப்பன் சந்தோஷப்படாம இருப்பாரு? அப்ப நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் இந்த சத்தியத்தில் நடக்க 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 நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் மகிழ்ந்துட்டே இருப்பார். ஏன்னா இந்த வார்த்தை எல்லாம் அவருடைய ஞானம். இந்த வார்த்தை இயேசு,
இந்த வார்த்தை கிறிஸ்து, இந்த வார்த்தை ஞானம். இந்த ஞானத்தில் நம்ம நடக்கிறதுனால அவர் நம்மிலே மகிழ்ந்துட்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே 1 கொரிந்தியர் நீங்கள் வாசிச்சிங்கன்னா 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும் 4வது வசனம் 13:4 சொல்லுவார், அன்பு எப்படிப்பட்டதுன்னா நீடிய சாந்தம் உள்ளது, தயவு உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, விசுவாசிக்கும், நம்பும், போதும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப இந்த ஞானம் எந்த மனுஷனுக்குள்ள இருக்குதோ, அல்லேலூயா, அப்படியே கிறிஸ்து வெளிப்படுவார். நல்லா கவனிச்சுக்கோங்க. அன்பு யாரு? அன்பு யாரு? இயேசு. அல்லேலூயா. இந்த அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து வெளிப்படுதுன்னு சொன்னா அப்படியே அவருடைய ஞானம் அப்படியே வெளிப்படும். அதுலதான் அவருக்கு பயங்கரமான மகிழ்ச்சி. இன்னொன்னு, ஒரு மனுஷன் எப்படி அலங்கரிக்கப்படுறான் அப்படின்னா ஆவியின் கனியில சொல்றாரு, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு பிரமாணத்திற்கு விரோதமான பிரமாணம் ஒன்று இல்லை. அப்ப இந்த ஆவிக்குரிய கனிகளினால ஒரு மனுஷன் தன்னை அலங்கரிக்கும் போது அவருடைய ஞானம் அப்படியே அவன் அலங்கரிச்சிருக்கு. அலங்கரிச்சா கர்த்தர் ஆவியின் கனியினால, அன்பினால கர்த்தர் மகிழ்ந்துட்டே இருக்கிறார். அப்ப இந்த கடைசி காலங்கள்ல கிறிஸ்துவை விட்டு, கிறிஸ்துவனுடைய ஞானத்தை விட்டு என்னை எதெல்லாம் பிரிக்கும் அப்படின்னு சொன்னா அறிந்து கொள்ளணும். நான் என்னுடைய கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகள், கர்த்தருக்கு உகந்த கிரியைகளா அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகளா? என்னுடைய கிரியைகளில் தேவ ஞானம் வெளிப்படுதா அல்லது என்னுடைய மனுஷ ஞானம் செயல்படுதா? தேவ ஞானம் செயல்படுதா அல்லது பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் செயல்படுதா அப்படிங்கிறத நீங்களும் நானும் யோசிச்சா மாத்திரம்தான் நம்மால இந்த காரியங்கள்லேருந்து ஜெயம் எடுக்க முடியும். இல்லைன்னா ஜெயம் எடுக்க முடியாது. நீங்கள் வாசிங்க, நீதிமொழிகள் 23:18 சொல்லுவார். நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே நீங்கள் எதை நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அந்த காரியத்தில் முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நான் தேபோராளை போல எழும்புவேன், அந்த நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. நான் என் தேவனுக்காக பயன்படுவேன், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஏன் அப்படின்னா கர்த்தருடைய ஞானம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பலமாய் இருக்குது. இந்த ஞானத்தை நீங்களும் நானும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், பயன்படுத்துவோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும். என்னிலே என் இருதயம் மகிழும். என்னிலே கர்த்தர் சொல்றாரு, நான் எனக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? மகிழ்கின்றப்பா. நான் எனக்கு உள்ளந்தரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு? மகிழ்ச்சினால நிரம்பி இருக்குது அப்படின்னு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடலாமே. அல்லேலூயா. தேவன் விரும்புகிற காரியம், என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். அல்லேலூயா. கர்த்தர் என்னை இவ்வளவு பெரிதான பாவ சாபத்திலிருந்து என்னை தூக்கினாரே. அல்லேலூயா. அனுதினமும் துக்கத்தால செத்து கொண்டிருந்த என்னை தூக்கி எடுத்து அவருடைய வார்த்தையினாலே என்னை நிரப்பினாரே. நான் எவ்வளவாய் அவரை மகிழ பண்ணணும். என் துக்கம் நீங்கினது, என்னுடைய வியாதி நீங்கினது, என்னுடைய பலவீனங்கள் மாறினது. எனக்கு யார் உண்டு? எனக்கு ஆறுதல் சொல்ல எனக்கு யார் உண்டு அப்படின்னு கதர்ன போது, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு என்னை தட்டி, நான் உன் கூட இருக்கேன். நம்மை அவ்வளவாய் அன்பு கூர்ந்த நல்ல ஒரு தகப்பன், நம்மை நேசித்த ஒரு நல்ல தகப்பன். எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. என் நிலைமை தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை. ஆனால் கர்த்தர் என் பக்கத்தில் வந்து, நான் தான் உனக்கு மணவாளன்,
நான் தான் உனக்கு ஏற்ற மணவாளன் அப்படின்னு சொன்ன பொழுதெல்லாம் என் இருதயம் எவ்வளவாய் உடைந்தது. ஹல்லேலூயா. நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். காரணம், என் ஞானம் உனக்குள்ளே வெளிப்படணும். அதை பார்த்து நான் மகிழணும். நெகேமியாவை பார்த்து நான் மகிழ்ந்தது போல, தெபோராளை பார்த்து நான் மகிழ்ந்தது போல, தாவீதை பார்த்து நான் மகிழ்ந்தது போல, மகளே மகனே உன்னை பார்த்து உங்களை பார்த்து நான் மகிழணும். தேவ ஜனமே, உங்களை பார்த்து நான் மகிழணும். என் ஞானத்தை உங்களுக்குள்ள நான் வைக்கிறேன். என் ஞானத்தை, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவருடைய ஞானத்தை, அவருடைய அனந்த ஞானத்தை நமக்குள்ள கர்த்தர் வைக்கிறார். தனிமையின் பாதையில் தகப்பனே சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை எத்தனை அன்பு, ஆமென், எத்தனை பாசம், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம், இதற்கு ஈடு என்ன தருவேன் இயேசுவே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு ஈடு நீங்களும் நானும்